Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து டே 2 எங்களோட ட்ரிப்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். பிட்ஸ்பர்கில் இருக்கிற டெம்பிளுக்கு. நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து 45 மினிட்ஸ் டிரைவ் எங்களுக்கு. பசங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு கேரவன்லேயே வந்து பால் காய வச்சுலாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கோவிலில் போய் சாப்பிட்டுக்கலான்னு ரெடியாகி கிளம்பியாச்சு. இந்த ட்ராவல் வந்து எங்களுக்கு போரே அடிக்கல. ஏன்னா சுற்றி மலைகளை சுற்றி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு வந்தாலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேருந்து இப்போ இந்த ஹோட்டல்லேருந்து எங்களுக்கு வந்து 45 மினிட்ஸ் டிரைவ். அந்த 45 மினிட்ஸ் டிரைவ்ல வந்து நாங்கள் 2 டனல் வந்து தாண்டி போயிட்டு இருந்தோம். நாங்கள் டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த ஏரியா எல்லாமே டேஞ்சரான ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஏன்னா அந்த ஸ்லோப் வந்து ஜாஸ்தி இருக்கும், மவுண்டெயின்ஸ் நிறைய இருக்கிறனால. இந்த சைடில் தெரிகிற ரேம்ப் அந்த ஜல்லிக்கல் மாதிரி கொட்டி ஹைட்டாலாம் வச்சிருக்காங்களா, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் வந்து கண்ட்ரோலை வந்து மீறும். அதுக்காக வந்து அந்த ஸ்லோப்பில் வந்து வரும்போது அது முட்டி நிற்கிறதுக்குன்னே வந்து இங்கே வந்து அது மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்ட் டனல் வந்துருச்சு. ஸோ பசங்களுக்கும் வந்து மலைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம், குடஞ்சி எப்படி போட்டிருக்காங்கன்னு சின்னவனுக்கு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். அவன் வந்து விவரம் தெரிஞ்சு அதெல்லாம் இப்போ தான் வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால அவனும் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தான். பிட்ஸ்பர்கை சுற்றி வந்து மலைகள், அதுக்கப்புறம் டனல் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிவர், 3 விதமான ரிவர் வந்து இங்கே அந்த பிரிட்ஜுக்கு கீழே போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டனல் ஃபர்ஸ்ட் டனல் ஃபினிஷ் ஆகி வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. டவுன் டவுனோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிரிட்ஜு கீழே வந்து நதி போகிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த டவுன் டவுனோட பில்டிங்ஸ், இந்த வியூ பார்க்கும்போதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு அடுத்த டனலும் வந்துருச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்க கோவில் பற்றி சொல்லணும்னா, இந்த கோவில் வந்து நம்மளோட திருப்பதியை வந்து ஒரு மாடலாக வச்சு உருவாக்குன ஒரு கோவில். இந்த கோவில் தான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் முதல் ஹிந்து டெம்பிள்னு கூட இதுக்கு வந்து சொல்லுவாங்க. 1970s இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. நான் வந்து உள்ளே போனோன்னே வந்து எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆனிச்சு. திருப்பதி நம்ம வெங்கடேஸ்வரரை பார்த்த மாதிரி தான் எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த கோவிலுக்கு போகும்போது எனக்கு வந்து அப்படியே பழைய மெமரிஸ்லாம் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுது. எங்களுக்கு வந்து 2010 கல்யாணம் ஆச்சு. 2010 டிசம்பர் அப்போ வந்து நாங்கள் வின்டர் அப்போ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ அவங்க வீட்டுக்கு வரும்போது வந்து நாங்கள் இந்த கோவில்லாம் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஸோ எனக்கு வந்து அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. புதுசாக கல்யாணம் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்போ ட்ராவல் பண்ணும்போது தான் நான் வந்திருக்கேன். ஸோ 2010 வந்து நான் வந்து இப்போ 2025 தான் திரும்ப வந்து நான் வர முடிஞ்சது. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த கோவிலுக்கு வந்து இதுதான் ரூட்டு. ஆனால் நமக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து ஒரு கார் பார்க்கிங் ஏரியாலாம் இருக்கும். அங்கே வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஷட்டில் அவைலபிளாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ஷட்டிலில் வந்து நம்ம ஏறி போகலாம். ஒரு சின்ன ரோட்டில் வந்து நம்ம அவ்வளோ தூரம் வந்து ஆர்வியில் போக வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ஷட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். கோவிலில் வந்து இதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து வீடியோ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தரிசனம்லாம் முடிச்சுட்டு கேஃபிட்டேரியாவில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் ஃபுட்டு வந்து அங்கே காலையில் வந்து உப்புமா, பொங்கல், அதுக்கப்புறம் புளியோதரை, சாம்பார் சாதம் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் நின்று அழகாக ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து நாங்கள் அங்கே விசாரிச்சுட்டு இருந்தோம். ஷட்டில் வந்து வருமானா எங்கள் ஒரு ஃபேமிலிக்காகவே அவங்க வந்து அங்கே இருக்கிற ஷட்டிலுமே வந்து கால் பண்ணி வர வச்சாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டிலாம் இங்கே வந்து நமக்கு நல்லாவே இருக்குது.
நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து நியூ ஜெர்சியில் இருக்க அக்ஷதம் டெம்பிளுக்கு தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அக்ஷதம் டெம்பிள் வந்து வேர்ல்டில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெம்பிள். அதோட ஆர்கிடெக்ட் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.